வணக்கம். இது வசந்தம் டிவியின் மாலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பணி பகிஷ்கரிப்புக்கு இடமில்லை, அரசு வைத்தியர்களுக்கு நீதிமன்றம் மீண்டும் உத்தரவு. இன பாகுபாடுகள் இல்லை, சகல இனங்களுக்கும் நாட்டில் சம உரிமை, பாதுகாப்பு செயலாளர் வலியுறுத்து. இலங்கையில் ஈழராஜ்யம் அவசியமில்லை, இந்திய எதிர்க்கட்சி தலைவி சுஷ்மா சுவராஜ் வலியுறுத்து. அதிகரிக்கப்பட்ட சமுர்த்தி மானிய உதவி நாளை தொடக்கம் வங்கிகளில் வைப்பு. மின் நெருக்கடியை எதிர்கொள்ள அரச ஊழியர்களை அணிதிரட்டும் தேசிய வேலை திட்டம் ஆரம்பம். அமெரிக்கா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளின் பங்குச் சந்தையில் பாரிய சரிவு. இனி விரிவான செய்திகள். பணிப்பகிஷ்கரிப்பினை தடுக்கும் வகையில் அரச வைத்திய உத்தியோகத்தர் சங்கத்திற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் மற்றுமொரு தடை உத்தரவினை விடுத்துள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவல்கள் தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். இன ரீதியிலான வேறுபாடுகள் அவசியமில்லை, சகல இலங்கையர்களுக்கும் நாட்டின் சகல வரப்பிரசாதங்களையும் சமமாக அனுபவிப்பதற்கான உரிமை இருப்பதாக பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பிசினஸ் டுடே சஞ்சிகையுடனான நேர்காணலின் போதே பாதுகாப்பு செயலாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இனம், மதம், குலபேதங்கள் தற்போது முக்கியமாக அமைவதில்லை. சகலருக்கும் நாட்டின் எந்த பாகத்திலும் சுதந்திரமாக செயற்படக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இது உண்மைக்கு புறம்பானது என கூறுவதற்கு யாராலும் முடியாது. பிரபல தமிழ் வர்த்தகர்கள் கொழும்பு உட்பட வெளியிடங்களில் தமது வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்கின்றனர். அத்துடன் வைத்தியர்கள், பொறியியலாளர்கள், சட்டத்தரணிகள், கட்டடக் கலைஞர்கள் உள்ளிட்ட சிறந்த தொழில்வாண்மையாளர்கள் தமிழ் மக்கள் மத்தியில் உருவாக்கியுள்ளனர். இவர்களுக்கு சிறந்த சந்தர்ப்பம் காணப்படுவதில்லை என எவராலும் கூற முடியாது. கொழும்பு உட்பட வடக்கிலும் தெற்கிலும் எந்தவொரு பகுதியிலும் காணி ஒன்றை கொள்வனவு செய்யும் உரிமை இவர்களுக்கு உண்டு. தமிழ் மக்களுக்கு எவ்வித வரையறைகளும் விதிக்கப்படவில்லை. நாடு பூராகவும் இவர்கள் வாழ்ந்து வருகின்றனர். முஸ்லிம் மக்களுக்கும் இந்த நிலைமை பொதுவானது என பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச இந்த நேர்காணலில் சுட்டிக்காட்டியுள்ளார். குறுகிய லாபங்களை எதிர்பார்த்து மக்கள் மத்தியில் பிரச்சினைகளை தோற்றுவிப்பதற்கு ஒரு சிலர் அண்மை காலமாக செயற்பட்டு வருகின்றனர். 30 வருட கால அனுபவங்களை மனதில் கொண்டு இவ்வாறான குழுக்களை தோல்வியடைய செய்ய வேண்டும் என்றும் செயலாளர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் நீண்டகால ஸ்திரத்தன்மை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. சகல மக்களினதும் வாழ்க்கை தரம் கட்டியெழுப்பப்பட வேண்டும். நாட்டில் உருவாகியுள்ள சமாதானத்தையும் ஸ்திரத்தன்மையும் பாதுகாத்து நாட்டை அபிவிருத்தி பாதையில் இட்டு செல்வதே இந்த காலத்தின் முக்கிய விடயம் என செயலாளர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் வாழும் தமிழ் மக்களுக்கு ஈழராஜ்யம் அவசியமில்லை. இந்திய தமிழகத்தில் உள்ள ஒரு சில அரசியல்வாதிகளுக்கே இதன் தேவை இருப்பதாக இந்திய எதிர்க்கட்சித் தலைவி சுஷ்மா சுவராஜ் தெரிவித்துள்ளார். மதுரையில் நேற்று நடைபெற்ற பாரதிய ஜனதா கட்சியின் 5வது மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தான் உள்ளிட்ட இந்திய பிரதிநிதிகள் இலங்கை வாழ் தமிழ் மக்களின் பிரச்சினைகளை கேட்டறிவதற்கே அன்றி சுற்றுலா பயணத்தை மேற்கொண்டு இலங்கைக்கு விஜயம் செய்யவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த விஜயத்தின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தனுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தனக்கு சந்தர்ப்பம் கிடைத்ததாகவும் இதன்போது அவரது கருத்துக்களை அறிந்து கொள்ள முடிந்ததாகவும் அவர் தெரிவித்தார். ஆர் சம்பந்தனுக்கு ஈழராஜ்யம் ஒன்றை உருவாக்குவதன் தேவை காணப்படவில்லை என்றும் சிங்கள மக்களுக்குள்ள உரிமைகள் தமிழ் மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற அவரது நிலைப்பாட்டை அறிந்து கொள்ள முடிந்ததாகவும் அவர் தெரிவித்தார். இலங்கைக்குள் ஈழராஜ்யம் ஒன்றை ஸ்தாபிக்கும் நோக்கத்தை தான் வன்மையாக கண்டிப்பதாகவும் சுஷ்மா சுவராஜ் மேலும் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு, இறையாண்மை போன்றவற்றை எவ்வாறு மதிக்கின்றோமோ அவ்வாறே இலங்கையின் ஒருமைப்பாடு, இறையாண்மை என்பனவற்றை மதிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பணிப்பகிஷ்கரிப்பினை தடுக்கும் வகையில் அரச வைத்திய உத்தியோகத்தர் சங்கத்திற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் மற்றுமொரு தடை உத்தரவினை விடுத்துள்ளது. அஜித் சேனக என்ற இருதய நோயாளர் ஒருவரினால் கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையின் போது கொழும்பு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி தமிக கணேபொல இந்த உத்தரவை பிறப்பித்தார். இதற்கு முன்னரும் அரச வைத்திய உத்தியோகத்தர் சங்கத்திற்கு பணி பகிஷ்கரிப்பினை தடை செய்யும் வகையில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த உத்தரவையும் மீறி இன்று அரச வைத்தியர் உத்தியோகத்தர் சங்கம் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டது. இது தொடர்பாக சட்டத்தரணி சந்தன பெரேரா கருத்து தெரிவிக்கையில், පහුගිය අවුරුද්දේ මම වාරණ නියෝගයක් ලබා ගත්තා වැඩ වර්ජනය කිරීම තහනම් කරලා. ඒ අවස්ථාවේදී கடந்த ஆண்டில் பணி பகிஷ்கரிப்பை தடை செய்யும் வகையிலான உத்தரவினை நான் நீதிமன்றத்தில் பெற்றுக் கொண்டேன். இந்த சந்தர்ப்பத்தில் வைத்திய சங்கம் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் உத்தரவு தொடர்பான ஆவண செயற்பாடுகளுக்காக கால அவகாசம் வழங்குமாறு அவர்கள் நீதிமன்றத்தில் கேட்டனர். நீதிமன்றத்தினால் பின்னர் வழங்கப்பட்ட கால அவகாசத்திற்கு அமைய மீண்டும் மே மாதம் 3ஆம் தேதி நீதிமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்திலும் இவர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் ஆவணங்களை ஒழுங்குபடுத்துவதற்காக மீண்டும் கால அவகாசம் வழங்குமாறு கோரிக்கை விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து ஜூன் மாதம் 8ஆம் தேதி வரை வைத்திய சங்கத்திற்கு தேவையான ஆவணங்களை தயார்படுத்துவதற்காக நீதிமன்றம் கால
கால அவகாசம் வழங்கியது. ஜூன் மாதம் 8ஆம் தேதி வரை இந்த தடை உத்தரவை நீடித்தது. நீதிமன்ற தடை உத்தரவு அமலில் இருக்கும் வேளையில் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட வைத்திய சங்கத்திற்கு அதன் அங்கத்தவர்களுக்கும் உரிமை இல்லை. இவர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடுவதாயின் அது சட்டத்திற்கு எதிரான செயற்பாடாகும். இதனை நீதிமன்ற அவமதிப்பு குற்ற செயலாக இதனை நிரூபிக்க நாம் நடவடிக்கை எடுப்போம். வைத்திய சங்கத்திற்கு பணி பகிஷ்கரிப்பு அவசியமாயின் தடை உத்தரவு தொடர்பில் நீதிமன்றத்திற்கு தமது நியாயமான கோரிக்கைகளை சமர்ப்பித்து அதற்கான அங்கீகாரத்தை பெற்றிருக்க வேண்டும். சட்டத்தை கைகளில் எடுத்து உயர் தொழிலில் ஈடுபடும் வைத்தியர்கள் செயற்படுவது கவலைக்குரிய விடயம். இதனை நாம் கண்டிக்கின்றோம். அதிகரிக்கப்பட்ட சமுர்த்தி மானிய உதவிகளை பயன்பெறுவோரின் வங்கிக் கணக்குகளில் வைப்பு செய்யும் பணிகள் நாளை தொடக்கம் அமுல்படுத்தப்படும். சமுர்த்தி உதவி திட்டத்திற்காக அரசாங்கம் மேலும் 3751 மில்லியன் ரூபாவினை ஒதுக்கியுள்ளது. அரசினால் சமுர்த்தி பயனாளிகளுக்காக அதிகரிக்கப்பட்ட சமுர்த்தி கொடுப்பனவினை நாளை தொடக்கம் அவரது வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு தெரிவிக்கின்றது. சமுர்த்தி ஊக்குவிப்பு கொடுப்பனவினை 15,83,961 பேர் பெறுகின்றனர். கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி தொடக்கம் அமலுக்கு வரும் வகையில் இந்த கொடுப்பனவினை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நாடெங்கும் அமைந்துள்ள 1044 சமுர்த்தி வங்கி சங்கங்கள் ஊடாக சமுர்த்தி உதவி பெறுவோருக்கு இந்த கொடுப்பனவுகளை வழங்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. தற்போது வழங்கப்படும் சமுர்த்தி மானிய உதவிக்கு மேலதிகமாக அதிகரிக்கப்பட்ட சமுர்த்தி கொடுப்பனவிற்காக அரசாங்கம் மேலதிகமாக 3751 மில்லியன் ரூபாவினை ஒதுக்கியுள்ளது. அமைச்சர் பசில் ராஜபக்சவின் பணிப்புரைக்கு அமைய இந்த வேலை திட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இதுவரையில் சமுர்த்தி மானிய உதவிகள் அமுல்படுத்தப்படாத முல்லைத்தீவு, மன்னார், கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களிலும் யாழ் மாவட்டத்தின் மருதங்கனி பிரதேச செயலக பிரிவிலும் சமுர்த்தி உதவி திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வவுனியா வடக்கு மற்றும் திருகோணமலை வெறுகல் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்பங்களுக்காக புதிதாக சமுர்த்தி மானிய உதவிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சமுர்த்தி ஆணையாளர் நாயகம் திணைக்களம் தெரிவிக்கின்றது. மின்சக்தி நெருக்கடியை வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்காக அரச ஊழியர்களை அணிதிரட்டும் தேசிய வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அமைச்சுகள், மாகாண சபைகள், அரசு திணைக்களங்கள், கூட்டுத்தாபனங்கள் மற்றும் நிலைய சபைகளுக்கான மின்சக்தியை பாதுகாக்கும் விசேட சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை இரவு 8 மணி வசந்தம் செய்தியில் எதிர்பாருங்கள். குறுகிய அரசியல் நோக்கங்களிலிருந்து விடுபட்டு நாட்டின் எதிர்கால பயணத்தில் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என அமைச்சர் நிமல் ஸ்ரீபால்டி சில்வா தெரிவித்துள்ளார். நாங்கள் நாட்டை கட்டியெழுப்பும் பாரிய பணியில் ஈடுபட்டுள்ளோம். இந்த வேலை திட்டத்தின் மூலம் நமது கட்சியை பலப்படுத்த வேண்டும். விசேடமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பலப்படுத்த வேண்டும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியானது மத்தியதர கொள்கைகளை கடைபிடிக்கும் ஒரு கட்சியாகும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தனித்துவத்தை பாதுகாத்து அதனை ஏற்றுக்கொள்ளும் 2ஆம் 3ஆம் பரம்பரை ஒன்றை இந்த கட்சியினூடாக ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை உங்கள் மத்தியில் விசேடமாக முன்வைக்கின்றேன். சகல துறைகளிலும் இதன் பிரதிபலிப்புகள் காணப்பட வேண்டும். ஸ்ரீலங்கா சுதந்திர ஊழியர் சங்கத்தின் பிரதான புதிய அலுவலகத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். அமைச்சர் ஜகத் புஷ்பகுமார, ஸ்ரீலங்கா சுதந்திர ஊழியர் சங்கத்தின் பிரதம செயலாளர் திஸ்ஸ தேவேந்திர உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் இணைந்திருந்தனர். மாணவர்கள் தாங்கள் கல்வி கற்கும் பாடசாலைகளில் போதிய வசதிகள் காணப்பட்டால் கல்வி பொதுத்தராதர உயர்தர வகுப்பிற்காக வேறு பாடசாலைகளுக்கு மாறுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசேட சுற்று நிருபம் ஒன்று விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்தன நேற்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் தெரிவித்தார். කැබිනට් මණ්ඩලයට දැනුම් දුන්නා. උසස් පෙළ ගණිත විද්‍යා වාණිජ කලා විෂයධාරා கணிதம், விஞ்ஞானம், வர்த்தகம், கலை போன்ற உயர்தர வகுப்புகள் இடம்பெறும் தேசிய பாடசாலை ஒன்றில் கல்வி கற்று சிறந்த பொறுப்புகளை பெறும் மாணவர் ஒருவர் அப்பாடசாலையிலிருந்து வேறொரு தேசிய பாடசாலைக்கு மாறுவதை அனுமதிக்கப் போவதில்லை என அமைச்சரவைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. கிராம பாடசாலைகளில் கல்வி கற்கும் மாணவர்கள் திறமையாக சித்தியாகின்றனர். அவர்களது பாடசாலைகளில் கணித, விஞ்ஞானம் உள்ளிட்ட உயர்தர வகுப்புகளில் கற்கும் வாய்ப்புகள் இல்லை. இவர்கள் போன்ற மாணவர்களுக்கு தேசிய பாடசாலைகளில் வாய்ப்பளிக்கப்பட வேண்டும் என்பதே நியாயமானதாகும். ஆகவே பின்தங்கிய மாவட்டங்களில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தரத்தில் சிறந்த பொறுப்புகளை பெறும் மாணவர்களுக்கு தேசிய பாடசாலைகளில் இடமளிக்கப்பட வேண்டும் என அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதுபோன்ற மாணவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படுமே தவிர தேசிய பாடசாலைகளுக்கு இடையில் தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தி உயர்தர கல்வியில் அனாவசிய பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் தயாரில்லை. ජාතික පාසල් අතරේ අනවශ්‍ය තරංගයක් ඇති කරලි වෙලා උසස් පෙළ අවුල් ජාලාවක් ඇති කරන්නට අපි බලාපොරොත්තු වෙන්නේ නැහැ. அடுத்த வருடம் முதல் தேசிய பாடசாலைகளிலிருந்து மாகாண பாடசாலைகளுக்கு மாற்றல் பெற்று செல்லும் வகையில் புதிய இடமாற்ற திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளுக்கு உரிய வகையில் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதே இதற்கு காரணம் என அமைச்சர் பந்துல குணவர்த்தன ஊடகவியலாளர் மாநாட்டில் தொடர்ந்தும் தெரிவித்தார். කැබිනට්
තීරණයක් ගත්ත වර්ෂ 8කට වඩා වැඩිය தொடர்ந்தும் 8 வருடங்கள் ஒரே பாடசாலையில் பணியாற்றிய ஆசிரியர்கள் அவர்களை தேசிய பாடசாலை மாகாண பாடசாலை என்று கருதாமல் மாகாண மட்டத்தில் இடமாற்றங்களை வழங்கலாம் என அமைச்சரவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னர் இதுபோன்ற கொள்கை தீர்மானம் ஒன்று இல்லை. இதனால் மாகாண பாடசாலைகளுக்கு இடையில் மட்டும் ஆசிரியர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டார்கள். தேசிய பாடசாலையில் 10 வருடங்கள் முதல் 20 வருடங்கள் வரை ஆசிரியர்கள் சேவையாற்றுகின்றார்கள். தற்போது அவ்வாறில்லை. அடுத்த வருடம் முதல் 8 வருடங்களை பூர்த்தி செய்த ஆசிரியர் ஒருவர் தான் விரும்பும் பாடசாலைக்கு இடமாற்றம் பெற்றுச் செல்லலாம். அதன் மூலம் அந்த மாகாண பாடசாலையின் முன்னேற்றத்துக்காக பாடுபடலாம். அதற்கு நாங்கள் அனுமதி வழங்குவோம். இதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டு அனைத்து பாடசாலைகளிலும் ஆசிரியர் சமநிலைமை பேணப்படும். இலங்கையிலிருந்து முதல் தடவையாக 10,000 மெட்ரிக் டன் சோளத்தை ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இன்று கொழும்பில் இடம்பெற்ற உடவியலாளர் மாநாட்டின் போது இது தொடர்பான தகவல்கள் தெரிவிக்கப்பட்டன. ධාන්‍ය අපනයනය කරන රටක් හැටියට තියෙන පළවෙනි පියවර තමයි தானியங்களை ஏற்றுமதி செய்யும் நாடு என்ற வகையில் முதல் தடவையாக 10,000 மெட்ரிக் டன் சோளத்தை ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளோம். எதிர்வரும் 22ஆம் தேதி சுபவெளியில் அமைச்சர் பெசில் ராஜபக்ச தலைமையில் இந்த நடவடிக்கை இடம்பெறும். தாய்வானுக்கும் கனடாவிற்கும் ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் கடும் உழைப்பின் மூலமே இத்திட்டத்தை எம்மால் முன்னெடுக்க முடிந்தது. வருடம் ஒன்றுக்கு 1,80,000 மெட்ரிக் டன்னுக்கும் 2,00,000 மெட்ரிக் டன்னுக்கும் இடைப்பட்ட அளவிலான சோளமே எமது நாட்டிற்கு தேவைப்படுகின்றது. தற்போது எமது உற்பத்திகள் 2,00,000 மெட்ரிக் டன்னை தாண்டியுள்ளது. இந்த ஏற்றுமதியின் மூலம் 3.5 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானத்தை நாட்டிற்கு பெற்றுக் கொள்ள முடியும். இது நாமடைந்த மாபெரும் வெற்றியாகும். 3.5ක විතර ආදායමක් රටට ලබා දීමට හැකි වෙලා තියෙනවා. ඒකත් අපි ලැබූ විශාල ජයග්‍රහණයක් හැටියට මේ අවස්ථාවේ සඳහන් කරනවා. இலங்கையில் பிளாஸ்டிக் கைத்தொழில் துறையை தரமுயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கைத்தொழில் வணிகத்துறை அமைச்சும் ஐக்கிய நாடுகள் கைத்தொழில் அபிவிருத்தி அமைப்பும் இணைந்து இந்த நடவடிக்கையில் எடுக்கப்பட உள்ளதாக அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் தெரிவித்தார். உற்பத்தி தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கான சர்வதேச பிரதிநிதிகள் குழு இன்று அமைச்சரை அமைச்சையில் சந்தித்த போதே இதனை தெரிவித்தார். இத்துறைக்கு 1.75 மில்லியன் அமெரிக்க டாலர் ஆரம்ப கட்ட முதலீட்டை மேற்கொள்ள உள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இலங்கையில் ஆண்டொன்றுக்கு 1,40,000 மெட்ரிக் டன் பிளாஸ்டிக் பயன்படுத்தப்படுவதாகவும் 900 நிறுவனங்கள் உற்பத்தியிலும் 17 ஈடுபடுகின்றன. 400 கம்பெனிகள் பிளாஸ்டிக் பொருள் ஏற்றுமதியில் ஈடுபடுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நாட்டின் பல பாகங்களிலும் இடம்பெற்ற நிகழ்வுகளின் தொகுப்பு அடுத்து மேல் மாகாணத்தில் 776 பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட்டன. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தலைமையில் கொழும்பு ஆனந்த கல்லூரியின் குலரத்ன மண்டபத்தில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. கடந்த ஆண்டு நடைபெற்ற போட்டி பரீட்சையின் மூலம் தெரிவு செய்யப்பட்ட பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்கப்பட்டது. மேல் மாகாண முதலமைச்சர் பிரசன்ன ரணதுங்க உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் இணைந்திருந்தனர். ஆலியடிவேம்பு பிரதேசத்தில் இவ்வருடம் மேற்கொள்ளப்படவுள்ள தேசத்திற்கு மகுடம் கமநகம திவிநகம கிராமத்திற்கு ஒரு வேலை திட்டம் ஆகிய அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து ஆராய்ந்து அனுமதி வழங்கும் கூட்டம் பாராளுமன்ற உறுப்பினர் PH பியசேன தலைமையில் நடைபெற்றது. குளியாப்பிட்டி கல்வி வலயத்திற்குட்பட்ட உடவெல ரேவத்த மத்திய கல்லூரியின் இருமாடி வகுப்பறை கட்டடத்திற்கான அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டது. மாகாண முதலமைச்சர் அதுல விஜயசிங்கே இதில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இதற்கென 40 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மண்முனை வடக்கு கல்லடி திருச்செந்தூர் பாடுமீன் கிராம அமைப்பினரால் சிறு தொழில் வாழ்வாதார கடன்கள் வழங்கப்பட்டன. பாடுமீன் கிராம அமைப்பின் தலைவி கிரேஸ் ரஜினி சாந்தலிங்கம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் எஹெட் ஹரிதாஸ் நிறுவன இயக்குநர் அருட்தந்தை கிரேஸ்டன்ஸ் அவுட்ஸ்கோன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். தென்கிழக்கு பல்கலைக்கழக வர்த்தக முகாமைத்துவ பீடத்தின் ஏற்பாட்டில் 2012ஆம் ஆண்டிற்கான வர்த்தக முகாமைத்துவ முதுமானி கற்க நெறியும் பட்ட மேற்கல்வி முகாமைத்துவ டிப்ளோமா பாடநெறியும் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் மலேசியா முகாமைத்துவ விஞ்ஞான பல்கலைக்கழக பேராசிரியர் கலாநிதி அலி ஹாதிபி பிரதம அதிதியாகவும் தென்கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் SMM இஸ்மாயில் விசேட அதிதியாகவும் கலந்து கொண்டார். கஹாவத்தை பிரதேச செயல பிரிவில் உள்ள மாணவர்கள் மும்மொழி அறிவை விருத்தி செய்யும் நோக்கில் மும்மொழி அபிவிருத்தி மத்திய நிலையம் திறந்து வைக்கப்பட்டது. சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் பணிப்பாளர் புரவலர் ஹாசிம் உமர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வின் போது புத்தகங்களும் அன்பளிப்பு செய்யப்பட்டன. சகல இனங்களினதும் ஐக்கிய அமைப்பின் செயலாளர் M உசைன் மற்றும் சமூக யோதி MA ராஃபிக் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வின் போது இணைந்திருந்தனர். கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் இருதய நோய் சிகிச்சைக்கான சேவைகளை விஸ்தரிப்பதற்கு ஆஸ்திரேலிய அரசாங்கம் சுமார் 10 லட்சம் ரூபாவை வழங்க தீர்மானித்துள்ளது. இது தொடர்பான புரிந்துணர்வு உடன்படிக்கை சுகாதார அமைச்சில் கைச்சாத்திடப்பட்டது. இரு நாடுகளினதும் உயர் அதிகாரிகள் இதில் கைச்சாத்திட்டனர். வடபகுதி மக்களின் நன்மை கருதி தொடர்ந்தும் சேவையாற்ற அர்ப்பணிப்பு செய்யப்போவதாக முன்னாள் யாழ் அரசாங்க அதிபர் இமல்டா சுகுமார் தெரிவித்துள்ளார்.
யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மக்கள் என்ன எதிர்பார்த்தது, என்னத்தை எதிர்பார்த்துச்சணுமோ அதெல்லாம் மேக்சிமம் நிறைவேற்றி கொடுத்துருக்கு. இனியும் எனக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் மக்களுக்கு என்ன இந்த அரசாங்கத்தில் பணியன் இல்லை என்ன வகையில் இருந்தாலும் இந்த மக்களுக்கு வடபகுதியில மக்களுக்கு சேவையாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று அதை நான் சந்தோஷமா அதே நேரம் எதிர்காலத்தில் கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இதை கருதி கொள்ளலாம். இடமாற்றம் சில வழியில குடிநாட்டு மக்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உதவியாகவும் இருக்குமென்னு நான் நம்புறேன். நிறைய சொல்ற மாதிரி நான் அரசியல்வாதி இல்லை, மக்களுக்கு சேவையாற்றுறதுக்கு நியமிக்கப்பட்ட அரசாங்கம் என்ன முதல்நிலையின் அடிப்படையில் இடம் மாட்டுது. இனி வார இளம் சமூகத்தினருக்கு நாங்கள் விட்டு கொடுக்க வேணும் இடத்தை. அடுத்து வடக்கின் வசந்தம் தொகுப்பு. வடபகுதி பொதுமக்களின் நலன் கருதி போக்குவரத்து சேவையை மேலும் விஸ்தரித்து நவீனமயப்படுத்தும் நோக்கில் 5 புதிய பஸ் வண்டிகள் பொது போக்குவரத்து சேவையில் இணைக்கப்பட்டன. கோண்டாவலில் அமைந்துள்ள வடபிராந்திய போக்குவரத்து சபையின் தலைமை அலுவலகத்தில் வைத்து இப்புதிய பஸ் வண்டிகள் கையளிக்கப்பட்டன. அத்துடன் அண்மையில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவும் 2 புதிய பஸ் வண்டிகளை கையளித்திருந்தார். வடபிராந்திய போக்குவரத்து முகாமையாளர் ஆப்தீன் அஸ்கர் இங்கு உரையாற்றுகையில் வட மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளில் நிலவும் போக்குவரத்து குறைபாடுகளை இனம் கண்டு அவற்றை தீர்த்து வைக்க துரித நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். சர்வமத இணக்கப்பாட்டின் ஊடாக மனிதநேய தீர்வுகளை சாத்தியமாக்கல் எனும் துணைப்பொருளில் வடமாகாண சர்வமத மாநாடு நேற்று மன்னாரில் நடைபெற்றது. மன்னார் கிரி ஞானோதய மண்டபத்தில் வடமாகாண சர்வமத மாநாடு தேசிய சமாதான பேரவையின் ஏற்பாட்டில் நடைபெற்றது. 30 வருட கால யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் சிறுவர்களின் மனிதாபிமான தேவைகளை நிறைவேற்றும் நோக்கில் கடந்த 2 வருடங்களாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் இந்த பிரேரணையை நிறைவேற்றும் நோக்கில் இந்த மாநாடு இடம்பெற்றது. மன்னார், வவுனியா, யாழ்ப்பாணம், புத்தளம் ஆகிய மாவட்டங்களிலிருந்து சர்வமத தலைவர்கள் இதில் கலந்து கொண்டனர். அடுத்து வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்கா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளின் பல வங்கிகளின் பங்குகள் வீழ்ச்சியடைந்துள்ளன. இன்று ஜேஜி மோகன் கம்பெனியின் பங்குகள் 7% வீழ்ச்சியடைந்தது. இதற்கமைய அமெரிக்காவின் மிகப்பெரிய கம்பெனியான ஜேஜி மோகன் கம்பெனி $2 பில்லியன் அமெரிக்க நஷ்டத்தை பெற்றுள்ளது. அமெரிக்கா, கோல்ட்மேன் சாக்ஸ், சிட்டி குரூப் மேலும் பல வங்கிகளின் பங்குகள் வீழ்ச்சியடைந்துள்ளன. ஐரோப்பிய நாடுகளின் பல வங்கிகளின் பங்குகளும் வீழ்ச்சியடைந்துள்ளன. பாக்லேஸ் வங்கியின் பங்கு 2.85%, டெய்சி வங்கியின் பங்கு 2%, பிஎன்பி பொரிபாஸ் வங்கியின் பங்குகள் 2.6% வீழ்ச்சியடைந்துள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. நமது அடுத்த பிரதான செய்திகள் இரவு 8 மணிக்கு வசந்தம் டிவியில்